திரு இளங்கோவன், ஒவ்வொரு ஊடகமுமே ஒரு பணியை செய்வாங்க. ஆனால் ஜெயா பிளஸ் தமிழ்நாட்டிற்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை இன்றைய தேதியில் கடத்தி இருக்கிறது. இதுவரைக்கும் மேகதாது கட்டப்படுது, கட்டப்படலாம் அப்படின்னு எண்ணற்ற தகவல்கள் வந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு மேகதாது கட்டப்படுவதற்கான திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்றத ஆவணப்படுத்தி இருக்கிறது ஜெயா பிளஸ். இன்னும் சொல்ல போனால் வெறும் 43 நாட்கள் தான் ஆகிறது DK சிவகுமார் கர்நாடகாவுடைய முதலமைச்சராக பதவியேற்று 43 நாட்களுக்குள்ளே 2வது முறையை சர்வே பணியை நடத்தி முடித்திருக்கிறார்கள். மிக மிக ரகசியமாக அப்படின்றத காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க முதற்கட்டமாக? முதல்ல ஜெயா தொலைக்காட்சி நிறுவனத்துக்கும் இங்கே ஒரு சிறப்பான பணியாற்றிய நம்முடைய சக பத்திரிகையாளர்கள் திரு எழிலரசன் அவருக்காகவும் எழிலரசன், அதுக்கப்புறம் நம்ம கேமரா டீமுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்குவோம். ஏன் அப்படின்னா, இது ஒரு பத்திரிகையாளர் பணி அப்படிங்கிறது சாதாரணம் கிடையாது. அது உயிரை பணயம் வைத்து அது ஏதோ வெறும் வார்த்தையாக சொல்கிறது கிடையாது. இப்போ அந்த இடத்துலையும் நம்ம பார்க்குறோம், எத்தனை அந்த இடுக்குகளுக்குள்ளார அந்த பாறைகளுக்கு நடுவில் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் சரி, உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அப்புறம் எடுத்துகிட்டு போகிற பொருட்கள் விலை மதிப்பு கடந்த ஒரு பொருட்கள், அதற்கு உத்தரவாதம் இல்லை. அப்போ இவ்வளோவும் ஒரு பத்திரிகையாளர் ஏன் செய்கிறாரு அப்படின்னா, அந்த பத்திரிகையாளருக்குள்ளார இருக்கக்கூடிய அறம், மானுட அறம். இங்கே நம்ம பத்திரிகையாளர்கள் நம்ம என்ன அவங்க முக்கியமாக முன்னெடுத்திருக்காங்கன்னா, ஒரு மாநில நல்லிணக்கத்தையும், ஒரு பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிறவங்க பாதிக்கப்பட்ட மக்களுடைய பக்கத்திலிருந்து எந்த சார்பும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு விடுதலையை, உரிமையை பெற்றுத்தரணும். இந்த இடத்துல கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அது கன்னட மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், தமிழர்கள் அப்படின்னு ஒரு பிரச்சனைகள் வரலாம். நான் 90கள் 92 காலகட்டத்தில் எங்களுடைய உறவினர்கள், நான் சேலம் மாவட்டம் பக்கத்தில் தான், அங்கே நிறைய பேர் பெங்களூரில் இருக்காங்க. அப்பயே சொல்லுவாங்க, எங்களுடைய தாத்தா பாட்டி எல்லாமே அங்கே பெங்களூருடைய வளர்ச்சிக்கு நம்மளாம் தான் போய் அங்கே வேலை பார்த்தோம். ஒரு கொத்து வேலை செஞ்சு, சாதாரண வேலை செஞ்சு, இப்படி அந்த வளர்ச்சியில் தமிழ்நாட்டு மக்களுடைய பங்கு இருக்குது. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையுடைய எதிர்காலத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு பெருசாக ஒன்றுமே கொடுக்கல. அப்போ அந்த நேரத்தில் அந்த கலவரம் தவிர்க்கப்பட வேண்டியது ஆனால் நடந்தது. அதெல்லாம் பார்த்துருக்கோம். தாலிக்கொடியும் வெளியில் போட்டு போக மாட்டாங்க, மறைச்சி வச்சுப்பாங்க. எல்லா கன்னட மக்களையும் சொல்ல, ஆனால் ஒரு சின்ன ஸ்பார்க்கு வந்தாலும் அது பெரிய 2 மாநிலத்துக்கு இடையிலான ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். அப்போ இது கொஞ்சம் ஒரு பதற்றத்தை பற்ற வச்சுட்டா போதும், அவ்வளோதான் அப்படின்னு. இந்த இடத்துல இது நம்ம ஆட்கள் சொன்னது போல், இங்கே நம்ம பார்த்த காட்சிகள் போல் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய தண்ணீர் தேவைக்கான ஒரு அணையாக இல்லை. சொல்லப்போனால் பெங்களூரில் இருக்கக்கூடிய அபரிதமான வளர்ச்சி, இன்னும் சொல்லப்போனால் வெளிநாட்டு நிறுவனங்கள், அவங்களுடைய சந்தை, அவங்களுடைய உற்பத்தி முழுக்க அவங்களுடைய வியாபாரத்துக்காக ஒரு அணையை கட்ட முயற்சிக்கிறாங்க. அந்த அணையால் நம்மளுடைய மக்களுக்கு பாதிப்பு, கர்நாடக மக்களுக்கும் பாதிப்பு, கர்நாடக விவசாயிகளுக்கும் பெரிய பலன் கிடையாது, முழுமையாக தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. அப்போ நம்முடைய செய்தியாளர்கள் புலனாய்வு செய்து கன்னட மக்களுக்காகவும் இந்த இடத்துல களமாடி இருக்காங்க. கன்னட மக்களுக்காகவும் ஒரு செய்தியாளருடைய பங்குங்கிறது ஒரு தவறை, ஒரு ரகசியத்தை உடைக்கிறது, அம்பலப்படுத்துவது ஒரு நாட்டு மக்களுடைய கடமை அப்படிங்கிறது, இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய கடமை அப்படிங்கிறது என்னன்னா, செய்தியாளர்கள் மூலமாக அம்பலப்பட்டிருக்கிற அந்த விஷயங்கள் எடுத்து சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை கையில் எடுத்து அதில் இருக்கக்கூடிய உண்மைகளை, ஆதாரங்களை கையில் எடுத்து அவர்களுடைய சதியை முறியடிக்கக்கூடிய வேலைகளை நம்ம செய்யணும். இதில் ஒன்று திரு DK சிவகுமார் அவர்கள் தன்னுடைய அரசியல் நலனுக்காக, ஒரு தொழிற்சாலைகளுக்கு இதற்கான தண்ணீர் தேவைக்காகவும் மின் உற்பத்திக்காகவும் அவங்களுடைய நலனுக்காகவும் முழுக்க சந்தை தேவைக்காக தான் இதை கட்ட முயற்சிக்கிறாங்க. ஆனால் அவர் என்ன அங்கே ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, இது ஒட்டுமொத்தமான கன்னட மக்களுக்குமே பிரச்சனை போல, ஒரு முதலாளிக்கான பிரச்சனை இல்லை முதலாளி சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்துக்கான பிரச்சனையை அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி எளிய மக்களுடைய பிரச்சனையை திருப்புவது. ஏன்னா அந்த எளிய மக்கள் பெரிய அளவில் அவங்க தவறாக போராட்டத்திலே ஈடுபட்டா அது இன்னொரு பக்கம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்கள தூண்டப்பட்டது போல ஆகும். ஏன்னா இவங்க இன்னொரு பாதிக்கப்பட்ட மக்கள், நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள். இந்த பாதிப்பு இன்னைக்கு உணராமல் இருக்கலாம். இந்த காட்சிகள்லாம் பார்க்குறப்ப பின்னாடி 12 இது ஒரு 11 மாவட்டங்களுடைய பிரச்சனை கிடையாது, இது ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுடைய பிரச்சனை. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவுடைய பிரச்சனை. தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் வரி கொடுக்குறோம், மிகப்பெரிய அளவில் நம்ம வளர்ந்து இருக்கிறோம். இன்னைக்கு அதனுடைய GDP அந்த வளர்ச்சியில் நாம் முக்கிய பங்கு வைக்கிறோம். அப்போ ஒரு இடத்துல இந்த அணை கட்டுவதால் தமிழ்நாட்டுடைய நலன் பாதிக்கப்பட்டால் அது இந்தியாவுடைய வளர்ச்சியும் பாதிப்படைய செய்யும். ஆனால் அரசியல் நோக்கத்துக்காக அது கன்னட மக்களுடைய பிரச்சனை போல அவங்க திருப்புறாங்க.
அது கன்னட மக்களுடைய பிரச்சனை கிடையாது. அது வெறும் தொழிற்சாலைகளுடைய லாப வெறிக்காக தேவைக்காகத்தான் இது நடக்குது அப்படின்னு உயிரை பணயம் வைத்து ஜெயா தொலைக்காட்சி நிறுவனமும் அவங்களுடைய சக தோழர்களும் அவங்க போய் அந்த விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்காங்கன்னா, இது ஒரு ஒவ்வொரு பத்திரிக்கையாளரும் நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். பத்திரிக்கையாளர்களை பொதுமக்களும் கொண்டாடணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கல. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையை, அவங்களுடைய சூழலை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு தட்டி கொடுக்கணும், ஒத்துழைப்பு கொடுக்கணும், உற்சாகப்படுத்தணும். அவங்க எந்த அளவுக்கு உற்சாகம் அடைகிறாங்களோ அந்த அளவுக்கு மக்களுக்கான நியாயங்கள், நீதி இப்படி கிடைக்கும்.